போன வருடம் ரியல்மியோட 15 சீரிஸில் ரியல்மி 15 மற்றும் 15 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வருடம் அதோட சக்ஸஸரான ரியல்மி 16 சீரிஸ், அதாவது ரியல்மி 16 ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பேரை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருடம் ரியல்மி 15 அப்படின்னு விற்றதை இந்த தடவை ரியல்மி 16 ப்ரோன்னு சொல்லி விற்காங்க. அதேமாதிரி போன தடவை ரியல்மி 15 ப்ரோ அப்படின்னு விற்ற ஃபோனை இந்த தடவை ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற பேரில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல்மியோட 16 ப்ரோ மற்றும் 16 ப்ரோ ப்ளஸில் என்ன வித்தியாசம், போன தடவை ரியல்மியோட 15 சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரியல்மி 16 சீரிஸில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இது வாங்கினா ஒர்த்தா இல்லையா முத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவுத்தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரியல்மி 16 ப்ரோ சீரிஸோட திக்னஸ் மற்றும் வெயிட் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ கலருக்கு ஏற்றாப்புல அந்த சைஸும் மாறுது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் ரியல்மி 15 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரியல்மி 16 சீரிஸில் வெயிட் கொஞ்சம் கூடியிருக்கு. மற்றபடி ஃபோனோட பேக் சீட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரியல்மியோட 16 ப்ரோட ஒரு காம்போசிட் மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க. அதே ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் நமக்கு வந்து லெதர் கேசிங் பேக் சைடில் யூஸ் பண்ணுறாங்க. இது போக ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா சைடில் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். இந்த 16 ப்ரோ ப்ளஸில் மட்டும் நமக்கு வந்து பிளாஸ்டிக் வித் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மாதிரி ஐபி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தா இதில் கொஞ்சம் அப்கிரேட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா போன தடவை ரியல்மியோட 15 சீரிஸில் வந்து IP66, 68 மற்றும் 69 மட்டும் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த தடவை இந்த ரியல்மி 16 ப்ரோ சீரிஸில் IP66, 68, 69 மற்றும் 69K அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 69K அப்படிங்கிறது தான் பவர்ஃபுல்லான இந்த வாட்டர் ஜெட்ஸ், அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி போட்டாலும் இந்த ஃபோன் தாங்கும் சொல்கிறாங்க. இதே மாதிரியே ஒரு குட்டி அப்கிரேட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நடந்திருக்கு. கலர்ஸை பொறுத்தவரை ரியல்மியோட 16 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெபிள் கிரே, மாஸ்டர் கோல்டு மற்றும் ஆர்ச்சிட் பர்பிள் அப்படிங்கிற கலர்ஸில் வருது. அதே ரியல்மியோ 16 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கார்மிலா பிங்க், மாஸ்டர் கிரே மற்றும் மாஸ்டர் கோல்டு அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் நோட் பண்ண விஷயம் ரியல்மியோட 16 ப்ரோவில் ஃப்ளாட் டிஸ்பிளேயும் அதே ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது கோட் கர்வ் டிஸ்பிளே லைட்டாக 4 சைடும் கர்வ் பண்ணியிருக்கும். இது போய் டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ரியல்மியோட 16 ப்ரோவில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயும் அதே ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் ஒரு 6.80 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. லைட்டாக பெரிய டிஸ்பிளே நமக்கு இந்த ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் தராங்க. மற்றபடியாக ரெண்டு ஃபோனோட பிரைட்னஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் கூட கொஞ்சம் பெட்டரான பிரைட்னஸ் கிடைக்குது. மேலும் இந்த ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸ் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே சொல்லிட்டு ஆனால் ரெசல்யூஷனும் கொஞ்சம் கூட இருக்குது. இது போல் இந்த ரெண்டு டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 144 ஹெட்ஸ் வரையும் போகுது. இந்த 144 ஹெட்ஸ் அப்படிங்கிறது சில சப்போர்ட்டட் கேம்ஸில் மட்டும் போகும், மற்றபடி டிஃபால்ட்டாக 120 ஹெட்ஸ் வரையும் போகும். இது போல் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு 100% DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட், 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் எடுக்கிட்டா போன ஜென்ரேஷனில் லான்ச் பண்ண இந்த ரியல்மி 15 சீரிஸில் வந்து நமக்கு வந்து இந்த பேஸ் வெர்ஷன் ரியல்மி 15லேயே நமக்கு வந்து கர்வ் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ரியல்மி 16 ப்ரோவில் நமக்கு ஃப்ளாட் டிஸ்பிளேயாக மாற்றிருக்காங்க. அப்போ ரெசல்யூஷன் இந்த பிரைட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பேஸ் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா, அதாவது ரியல்மி 16 வாங்கினீங்கன்னா அதில் வந்து டிஸ்பிளே கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தெரியும். மற்றபடியாக பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் நோட் பண்ண மாட்டீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷனில் ரியல்மி 15 மற்றும் 15 ப்ரோ ரெண்டுக்குமே ஒரே டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த தடவை அப்படி இல்லை, ரியல்மி 16 ப்ரோ மற்றும் 16 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுக்கும் வேறு டிஸ்பிளே பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ரெண்டு ஃபோனில் உள்ள சிப்செட்டை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ரியல்மியோட 16 ப்ரோவில் MediaTek Dimensity 7300 Max அப்படிங்கிற ஒரு 5G சிப்செட் பயன்படுத்துகிறாங்க. அதுவே நமக்கு ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் Snapdragon 7 Gen 4 அப்படிங்கிற சிப்செட் பயன்படுத்துகிறாங்க. இது போன ஜென்ரேஷனில் ரியல்மி 15 சீரிஸில் பயன்படுத்தப்பட்ட அதே சிப்செட் தான், கொஞ்சம் பேரை மாற்றிருக்காங்க. அதாவது Dimensity 7300 அப்படிங்கிறது மேக்ஸு ப்ளஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதே சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன ஜென்ரேஷனில் ரியல்மி 15 ப்ரோவில் நமக்கு Snapdragon 7 Gen 4 பயன்படுத்தினாங்க. அதே சிப்செட் தான் இந்த தடவை நமக்கு இந்த ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ சிப்செட்டில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை. போன ஜென்ரேஷனில் என்ன சிப்செட் பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே சிப்செட் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க மாட்டீங்க. ஆனால் இப்போ கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதோட கண்டிப்பாக பெட்டரான சிப்செட் கொடுத்துருக்கணும். ரியல்மி அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. காரணம் இந்த வீடியோட எண்ணில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்தபடி இந்த ரெண்டு ஃபோனோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் 128 மற்றும் 2GB வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. ரேம் வெர்ஷன் LPDDR4X தான் தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அகைன் போன ஜென்ரேஷனில் என்ன மாதிரி ஸ்பெக் பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் தான் இந்த வருஷமும் வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எந்த வகையிலையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. அதே சிப்செட் அதே ரேம் தான் கொடுக்குறாங்க இந்த வருஷமும். மற்றபடி ரெண்டு ஃபோனுக்கும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. அடுத்ததாக ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண லேட்டஸ்ட்டான ரியல்மி இன்டர்ஃபேஸ் என்னது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரியல்மியோட 16 ப்ரோ மற்றும் 16 ப்ரோ ப்ளஸில் கேமராஸில் ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன் ரியல்மியோட 15 சீரிஸில் மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருந்தாங்க. அந்த கேமரா வந்து தூக்கிட்டு அதுக்கு போல சாம்சங்கோட லேட்டஸ்ட்டான ஒரு 200 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து பயன்படுத்துகிறாங்க ரெண்டு ஃபோன்லையுமே. அது மாதிரி பார்க்கும்போது ரியல்மியோட 16 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் தராங்க.
அதே ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா, மூணாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் தராங்க. ஸோ இந்த ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் பேக் சைடில் இந்த 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்றபடி ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு 4K ஃபுட்டேஜ் வரையும் வீடியோஸ் எடுக்கலாம். ஆனால் இந்த ரியல்மியோட 16 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு 4K 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் தான் கேப்சர் பண்ண முடியும். காரணம் இந்த சிப்செட்டோட லிமிட்டேஷன். அதுவே நமக்கு வந்து இந்த ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணலாம். மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட 16 ப்ரோ மற்றும் ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுலையுமே 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ சப்போர்ட்டும் நான் பேக் சைடில் சொன்ன மாதிரியே தான். அந்த ரியல்மியோட 16 ப்ரோவில் நமக்கு வந்து 4K 30 ஃப்ரேம் பர் செகண்டும், அதே ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் நமக்கு 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட் கேப்சர் பண்ணலாம். ஸோ கேமராஸ் பொறுத்தவரைக்கும் போன ஜென்ரேஷன் ரியல்மியோட 15 சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரியல்மி 16 சீரிஸில் கூட கொஞ்சம் பெட்டரான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைமரி கேமரா 200 மெகாபிக்சல் கேமரா கொடுத்த காரணத்தால் அதிகமான ரெசல்யூஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜூம் பண்ண இந்த பிக்சல்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. டிஃபால்ட்டாக பின்னிங்கில் வந்து நமக்கு இந்த மெகாபிக்சல் கவுண்ட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒருவேளை டெடிகேட்டட் 200 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கும் மோட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த கேமராஸில் பேக் சைடில் அப்கிரேட் நடந்திருக்கு. ஸோ ரியல்மி ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனை வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக தான் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் வீடியோவை கன்க்ளூஷன் பார்க்காம டக்குன்னு கட் பண்ணிடாதீங்க. காரணம் இன்னுமே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபோன்லேயும் 5G சப்போர்ட் இருக்குது. இது இப்போ 4Gக்கான VoLTE மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. ரெண்டு ஃபோன்லேயும் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த ரியல்மி 16 ப்ரோக்கு மட்டும் நமக்கு வந்து NFC சப்போர்ட் கொடுக்குறதாக இந்த பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸில் NFC இல்லை. ஸோ இது மட்டும் ஏன் இப்படி தூக்கியிருக்காங்க தெரியல. ஹையர் வேரியண்ட்டில் NFC சப்போர்ட் இருக்கணும், ஆனால் இதில் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்குது. மற்றபடியே பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ரியல்மியோட 16 ப்ரோ மற்றும் 16 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுலேயுமே 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஆஸ் யூஷுவல் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்லேயே வந்து தந்துடுறாங்க. ஸோ இந்த வீடியோட ஆரம்பத்தில் வந்து ஏற்கனவே இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைசிங். நமக்கு இந்த ரியல்மியோட 16 சீரிஸோட ப்ரைசிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த இடம் பேஸ் வேரியண்ட்டே நமக்கு வந்து 30,000 ஆரம்பமாகுது. அதனால தான் என்னவோ தெரியல நமக்கு இந்த ரியல்மி 15 ஃபோனை நமக்கு இந்த இடம் அப்கிரேட் பண்ணும்போது ரியல்மி 16 அப்படின்னு கொடுக்காம ரியல்மி 16 ப்ரோ அப்படிங்கிற பேரை மாற்றிருக்காங்க. ஸோ பேரை மாற்றினோட நமக்கு வந்து சீப் ஒழிச்சு கதையாக வந்து ப்ரைசிங் அதிகமாக வந்து ஏற்றனாலும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு ரியல்மி பண்ண மாதிரி தெரியுது. ஸோ பேசிக்காக அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸில் அப்கிரேட் நடந்திருக்கு. மற்றபடி பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையும் அப்கிரேட் நடக்கல. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பேக் சைட் கேமரா மட்டும் தான் அந்த 50 மெகாபிக்சல் கேமரா தான் 200 மெகாபிக்சல் சொல்லி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபோன்லையுமே. இது தவிர்த்து பெரிய லெவலில் அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அட்லீஸ்ட் சிப்செட்டாவது அப்கிரேட் பண்ணிக்கணும், அதுவுமே பண்ணலை. ஸோ அப்படி பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கேமரா சென்சரை மட்டும் மாற்றி ப்ரைஸை அப்படி கூட்டியிருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் சிப்செட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், அது பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதே டிமென்சி 7300 சிப்செட்டும் இந்த சைடில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen ஃபோனும் வச்சு அப்படியே ஓட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கேமரா அப்கிரேட் பண்ண கையோட அந்த சிப்செட்டையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 1-2 விஷயங்கள் லைட்டாக பாலிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லுக்ஸை மாற்றிருக்காங்க. மற்றபடி உள்ளே வந்து இன்டர்னலாக பார்க்கும்போது நமக்கு அந்த பேக் சைட் கேமராவை தவிர்த்து பெரிய லெவலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 6000 ரூபா கூடி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த வெறும் 200 மெகாபிக்சலுக்கான அப்கிரேடுக்காக வந்து நீங்கள் வந்து 5000 ரூபா வந்து கூட்டி வாங்க போகிறீங்கன்னா வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரையும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் எல்லா ஃபோனோட விலையும் கூடுது. அந்த வரிசையில் இந்த ரியல்மி 16 சீரிஸோட விலையும் கூடியிருக்கு. ஸோ இது வந்து ரியல்மி மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸும் வந்து விலை கூடிக்கிட்டே போகுது. ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டெடிகேட்டட் சொல்கிறேன். ஸோ ஆக மொத்தம் இந்த போன ஜென்ரேஷன் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த தடவை வந்து 5000 ரூபா விலை கூடியிருக்கு ஜஸ்ட் ஒரு கேமரா சென்சார் அப்டேட்டோட. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இந்த மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.